இந்த மாதிரி 2 தட்டில் வெயிலில் காய வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பக்கத்தில் உள்ள தட்டு வந்து என்னென்னா, அது வந்து செம்பருத்தி பூவே வந்து நல்லா செம்பருத்தி பூவும் ரோஸ் பெட்டல்ஸையும் அதையும் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா சருகாக உதுத்து வச்சுருந்ததுனால அதுவும் நான் 3/4 கிலோவுக்கு வந்துருச்சு. இது 3ஐயும் தான் நான் காய வச்சுருந்தேன். சீயக்காய் காய வைக்கும் போதே பாருங்கள், நான் 2 நாள் காய வச்சதுக்கே நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுனால இதை வந்து நல்லா ஒடிக்க வருது. இப்போ இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி நமுத்த மாதிரி இருக்கும். காயாமல் இருந்ததுன்னா நல்லா காஞ்சதுனால நல்லா ஒடிக்க வருது. ஒடிச்சு வச்சுட்டு இதை ஒரு 2 நாள் நல்லா காய வைக்கலான்ட்டு திருப்பி இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த தட்டில் என்ன வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி வந்து மருதாணி வந்து கிடைக்கும் போது கையிலையும் வச்சுப்போம். இந்த மாதிரி வந்து தட்டி போட்டு வச்சுருவேன். அது நிழல்லே நல்லா உணர்த்திட்டோன்னா அது நல்லா இது 2ஆக ஒடிச்சிட்டு இதை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா ஊறின பிற்பாடு தலையில் தேய்ச்சிக்கிறதுக்காக கொஞ்சம் மருதாணி பவுடராகவும் வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி தட்டி போட்டதும் வச்சுருக்கேன். இது வந்து வெந்தயம் நல்லா நுர வர்றதுக்கு, சூடெல்லாம் இறங்கிரும். அதுக்காக இது வந்து மிளகு எதுக்குன்னா வந்து இந்த பேனு ஈறு இதெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகும் சேர்த்துருக்கேன். இது வந்து தனியாவோட விதையும் சேர்த்துருக்கேன். இந்த அரிப்பு இதெல்லாம் எதுவுமே இருக்காது தலையில். அவ்வளோ க்ளீனாக இருக்கும், தலை நல்லா சருகாக இருக்கும். ஜீரகமும் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். இந்த பவுட்ரு வந்து எனக்கு கரிசலாங்கண்ணி கிடைக்கல. அதனால கரிசலாங்கண்ணி அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துப்பேன். கரிசலாங்கண்ணி, அவுரி, நரமுடி வராமல் இருக்கிறதுக்கு அவுரி, அப்புறம் வந்து இது வந்து நெல்லிக்காய், இது 3மே வந்து ஒரு ஸ்பூன் பவுடராக எடுத்துக்கிறது. இது வந்து வேறு வந்து நன்னாரி வேரும் வச்சுருக்கேன், வெட்டி வேரும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை இன்னும் வந்து கட் பண்ணது வந்து இன்னும் கொஞ்சம் சின்னமாக கட் பண்ணணும். மிஷினில் இப்படியே கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க. நல்லா கட் பண்ணி சிசரில் கட் பண்ணிவிட்டு வாங்கம்பாங்க. இது வந்து நன்னாரி வேர், அது வந்து வெற்றி வேர். சின்ன பாட்டில் வச்சுருக்கேன், ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு. அதில் தான் வந்து அதை மட்டும் பாத்ரூமில் வச்சுக்கிறது. இது 2ஐயும் மேலே வச்சுட்டு இதை வந்து பாத்ரூமில் மேலே ஷெல்ஃபில் வச்சுப்பேன். இதுக்கு வந்து இந்த வடித்த கஞ்சி வச்சுருக்கேன். அது சாதம் வடித்த கஞ்சி, அதை தான் வடித்த கஞ்சின்னு சொல்லுவோம். இதுக்குன்னு தனியாக ஒரு கப்பு வேறு வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம முடிக்கு தகுந்தாப்பில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குளிக்க போகிற ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் முன்னாடி நல்லா கலந்து இந்த மாதிரி வச்சிட்டோன்னா பாருங்கள், அது ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் அந்த இதில் இருந்த இன்னும் கொஞ்சம் வடித்த கஞ்சி எடுத்து இதோட சேர்த்துக்கிட்டேன். நல்லா நுர பாருங்கள், இப்போவே நான் எப்படி நுர வருதுன்னு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.